வணக்கம். நான் உங்கள் ஜோதிட பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, வாடிக்கையாளர் கமெண்ட் கேட்டிருக்காங்க. என்னென்னா, கர்மானா என்ன, ஊழ்வினை கர்மானா என்ன, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அவர்களுக்கு ஏற்றார் போல் இந்த வீடியோ எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்ற விதத்தில் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். இப்போ வானிலை மண்டலத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு. அதை நாம் பூமியில் பார்த்துக்கிட்டு பூமியில் பிறக்கிறதுனால இந்த பூமியிலிருந்து பார்க்கும்போது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்றதை வைத்து அவருக்கு ஜாதகத்தை பலனை நம்ம சொல்கிறோம். இது அந்த பலன் ஏன் சரியாக பொருந்த மாடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் ஆய்வு செய்துட்டு தான் இருக்காங்க, முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நாடி ஜோதிடத்தில் எந்த கிரகம் எப்படி இருக்குது அப்படின்றத வைத்து இன்றைக்கு நம்ம பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த கிரகங்கள் இப்படிலாம் இருந்துக்கும்பொழுது இந்த கால சூழ்நிலையில் மனிதன் இப்படி வாழ்ந்திருக்கிறான்றதை வைத்து இப்பொழுது இந்த கிரக நிலைகள் இப்பொழுது இப்படி இருக்கிறது, இவரும் இப்படித்தான் வாழ்வார்ன்றதை ஆழமாக அழுத்தம் திருத்தமாக இந்த ஜாதகருக்கு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல கர்மானா என்ன, இது ஜோதிடத்தில் எப்படி பங்கு பெறுதுன்னா, கால அலகுகளை வச்சு கணக்கிடுறது ஜோதிடம். இதே ஊழ்வினை, அதாவது வினைகள். கர்மா என்றால் நல்லது கெட்டது இரண்டுமே அடங்கிறது தான். கர்மா என்றால் செயல், செயல்னா வினை, வினைனா நல்வினை தீவினை இரண்டும் அடங்கியது தான் கர்மா. சரி, ஊழ்வினை கர்மானா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். இப்போ நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, இந்த பிறந்திருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வினைப்பயன் அமையும். அதுவே நீங்கள் பிறக்கிறதுக்கே ஒரு வினை காரணமாக இருக்கும்ல, அதுதான் ஊழ்வினை. எப்படி ஒரு குலத்தை, ஒரு தாய் தந்தையரை நீங்கள் தேர்ந்தெடுத்து பிறக்கிறீங்க அப்படின்றது தான் அது ஊழ்வினை. இப்போ ஒரு தாய் தந்தையர் இருக்காங்க, அந்த தாய் தந்தையரினுடைய நோக்கம் என்ன, அந்த குலத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த மரபனுடைய நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் நீங்களும் சேமாக அதே போல் ஒரு செயலை செஞ்சுருப்பீங்க. அதனால் அந்த குலத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க. அதுதான் ஊழ்வினை கர்மான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஊரில் ஒரு ஒரே டேட்டில் ஒரே டைமில் ஒரு குழந்தை பிறக்குது. அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய வளர்ச்சிகள் வெவ்வேறு காணப்படுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, இது எல்லாருக்கும் புரியும். எப்படின்னா, ரஜினி பிறக்கும்பொழுது அனைவரும் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு குழந்தைங்க பிறந்திருக்கோம்ல, அவங்களாம் சூப்பர் ஸ்டார் ஆகலையா அப்படின்னா, அந்த இடத்த தான் ஊழ்வினை கர்மா முழுவதுமாக வேலை செய்யுது. அவருடைய கர்மா வினை, நல்வினை தீவினை, அவருடைய வாழ்க்கையை அது நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அவரை அந்த செயலுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்போ ரஜினி பிறந்த அவருடைய மரபணு சம்பந்தப்பட்ட குல வழியில் தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மாவில் யாரோ ஒருத்தர் பணக்காரராக, ஒரு ஜமீன்தாராக, பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறக்கூடிய மனிதராக வாழ்ந்திருப்பார். அந்த அடிப்படையில் அந்த குலத்தில் இவர் பிறந்து இவர் இந்த பிறக்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய கோள்களின் சஞ்சாரம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு, மற்ற விஷயத்தில் எப்படி எப்படி இருக்குன்றதை நீங்களே அனுமானம் பண்ணிக்கங்க. பொருளாதாரத்தில் தன்னிறைவு, உழைப்பில் உயர்வு, நடிப்பில் உயர்வுன்றது அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. அவருடைய மரபில் தாய் வழி மரபு இல்லைன்னா தந்தை வழி மரபில் தன்னிறைவு, பொருளாதாரத்தில் தன்னிறைவு, புகழ் உச்சிக்கு செல்லக்கூடிய தன்னிறைவு இருந்திருக்கும். யார், அவருடைய தாய் வழியிலையோ அல்லது தந்தை வழியிலையோ என்ன பண்ணோம், யாரோ ஒருத்தவர் அவர் அது மாதிரி வாழ்ந்திருப்பார். அந்த கட்டத்தில் அந்த மாதிரி குலத்தில் இவர் பிறந்து இவர் அது மாதிரி ஜொலிக்கணும்னு இருக்குது. இப்போ ரஜினி பிறக்கும் பொழுது
பல பேர் பிறந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவரவர்களுடைய தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்களோ, அவர்களுடைய தாய் வழி தந்தை வழி, அவர் ரஜினி பிறக்கும்போது அந்த நேரத்தில் எத்தனை குழந்தை பிறந்துக்குதோ அத்தனை குழந்தையினுடைய ஜாதகத்தினுடைய ஊழ்வினையும் அவரவர்களுடைய தாய் தந்தையினுடைய மரபு வழியில் எப்படி அவங்க தாத்தா பாட்டிங்க யாராவது ஒருத்தவங்க இருந்திருப்பாங்களோ அதனுடைய அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சு உணர்ந்து செயல்பட வேண்டும். நீங்கள் நல்வினை தீவினை ஆற்றக்கூடிய செயல்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சு ஆற்றுறீங்களோ அதுபோல் ஊழ்வினையும் உங்களோடு சேர்ந்து பயணம் பண்ணும். எப்படி இந்த ஆத்மா இந்த உடலோடு இருந்தாலும் இந்த உடலுக்கு மட்டும்தான் அழிவு, ஆனால் உள்ளத்துக்கு அதாவது ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அது எப்படி இந்த உடலோடு இந்த ஆத்மா இணைஞ்ச பிறகு ரெண்டும் பின்னி பிணைந்து செயல்படுகிறதோ, வாழ்வினுடைய அசைவுக்கு நல்வினை தீவினைக்கு செயல்படுகிறதோ, அதுபோல் கர்மாவும் ஊழ்வினை கர்மாவும் சேர்ந்து ஒருவருடைய வாழ்க்கையில் செயல்படுன்றதை தான் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ ஊழ்வினை கர்மா நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, சுய கர்மான்னு சொல்லிட்டு, அதுவும் உங்களோட இயங்கி கொண்டே இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் ரெண்டு இருக்குது. இந்த அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் ஊழ்வினை கர்மாவின் மூலமாக விளையக்கூடியது அப்படின்னு தான் நம்ம ஜோதிடத்தில் நிறைய இடத்துங்களில் எடுத்து சொல்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ நல்வினை ஆற்றக்கூடியது நம்மளுடைய கடமை. அதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் பெரியவர்கள் சித்தர்கள் மகா ரிஷிகள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஊழ்வினையை விட்டுடுங்க, நல்வினையை நீங்கள் ஆற்றிக்கொண்டு இருந்தால் ஊழ்வினை உங்களோடு பயணம் பண்ணும்போது அது என்ன நடக்குதோ அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை உங்களை கூட பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய கர்மா என்றால் செயல், செயல் என்றால் நல்வினை தீவினை, நல்லது கெட்டது, அதை நீங்கள் எப்பொழுதும் சரியாக செய்யும் பட்சத்தில் ஊழ்வினையானது உள்ளே புகுந்து அது எப்பயும் தன்னை ஆற்றிக்கொண்டு தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் ஒரு வீட்டில் திருமணத்தில் பிரச்சனை, இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைனா அவங்க வீட்டில் தாத்தாவுக்கு தாய் வழி மரபுலையோ இல்லை தந்தை வழி மரபுலையோ என்ன பண்ணியிருப்பார், 2 திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட்டு ஒன்று மனைவியை இறந்துருப்பாங்க, அதனால் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பார். இல்லைன்னா முதல் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் சிக்கலில் 2 திருமணம் பண்ணியிருக்காரு. அடுத்தது அவங்களுடைய வாரிசில் ஒரு 4 தலைமுறைக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, 2வது திருமணத்துக்கு அழைத்திட்டு போகுதுன்னா அவருடைய குலத்தில் அந்த பிரச்சனை இருந்திருக்கும், இவருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். இது ஊழ்வினை கர்மா, இது தொடரும். கர்மா என்றால் நீங்கள் நீங்கள் அட் ப்ரெசண்ட்டாக செய்கிறீங்கல்ல, அதுதான் நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ நாளைக்கு அது ஊழ்வினை. இது நல்லா புரிஞ்சுங்க. கர்மா ஊழ்வினை கர்மா என்றால் செயல், செயல் என்றால் நல்வினை தீவினை, நல்லது கெட்டது. நீங்கள் எப்போ செய்கிறது அட் ப்ரெசண்ட்டில் செய்கிறது அனைத்துமே கர்ம செயல். இப்போ நான் பேசிக்கொண்டு இருப்பதும் கர்மா தான். அது என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன்றது தான் அது பிரபஞ்சம் முடிவு பண்ணோம். அது இந்த பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய கர்மா செயல் வினை, அது நல்வினையோ தீவினையோ நான் ஆற்றக்கூடிய செயல்கள் நாளை கடந்துடுச்சுன்னா அது ஊழ்வினை கர்மாவாக செயல்படுகிறது. அந்த ஊழ்வினை கர்மா எப்படி செயல்படும்னா, இப்போ ஒரு கர்மாவினுடைய வரைபடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று தள்ளி விட்டால் ஒன்று தள்ளி 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 கடைசியாக போயிட்டு முற்று பெறுது பார்த்தீங்களா, அது போல தான் இன்றைய கர்மா நாளைய ஊழ்வினை கர்மா. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அதி அற்புதமாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கர்மாவை சரியாக செய்யுங்கள், இப்பொழுது அட் ப்ரெசண்ட்டில் நீங்கள் நன்மை செய்யுங்கள், தீமை செய்யாதீர்கள் அப்படின்றத உணர்ந்து செயல்படுறதுக்காக தான் இந்த பிறவிய மனித பிறப்பு. அதனால தான் மனித பிறப்புக்கு தான் இந்த இயற்கையோடு ஒன்றி, அதாவது இயற்கையை சேரக்கூடிய சக்தி, கடவுளை அடையக்கூடிய சக்தி. இயற்கை என்றால் கடவுள், கடவுள் என்றால் இயற்கை, இயற்கையை தான் பிரபஞ்சம் சொல்லுவோம், பிரபஞ்சத்தை தான் நான் கடவுள்னு சொல்லுவேன். இந்த வேதியன் வெளிப்படுவான். நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்கள்
குண்டலினி சக்தியை தலைக்கு எட்டும் போய் குப்பர படுக்க வைக்கப்படும் போது அவர்கள் வந்து ஞானியாக சித்தராக பெரும் மகரிஷியாக காணப்படுகிறார்கள். அனைத்து விஷயத்தையும் அறிபவர்களாக தெரியவர்களாக காணப்படுவதற்கு காரணம் என்னன்னா இந்த சக்தி தான். அந்த இப்போ ரமண மகரிஷி ஒரு குடும்பத்தில் பிறந்து அவர் ரிஷியாக மாறி இருக்காரு. அந்த ரமண மகரிஷியினுடைய குடும்பத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு. அவருடைய கட்டத்தில் வந்து பெரிய மகா ரிஷியாக உருவாகக்கூடிய ஜாதக இணைவு இருக்குன்னா கண்டிப்பாக அவருடைய குலத்தில் பிறந்தவர்களுக்கு 10 தலைமுறை இல்லை 20 தலைமுறை கடந்த பிறகும் அவர் குலத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாபெரும் ரிஷியாக, மாபெரும் ஞானியாக, மாபெரும் சித்தராக மாறக்கூடிய கொடுப்பனை அனுமதி உண்டுன்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு இடத்துல ஏழையாக பிறந்து பணக்காரராக இருக்காங்க, பணக்காரராக பிறந்து ஏழையாக இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அவர்களுடைய மரபு வழியில். அதனால்தான் ஜாதகம் எழுதும்போது ஜனனி ஜென்ம சௌபாக்கியானம் குலவர்த்தினி, அதாவது குலத்தை தான் முதல்ல குறிப்பிடுவார்கள். உங்களுடைய குலமே உங்களுடைய ஊழ்வினையை சுட்டி காட்டும். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழ்வினையில் பிறந்திருக்கிறீங்கன்றதை வந்து உங்களுடைய குலத்தை வைத்தும் நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்ன்றதை வந்து உங்களுடைய வினையை வைத்தும். நீங்கள் இப்போ வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணார், ஒரு நிகழ்ச்சியில் வந்து மோடி அவர்கள் வந்து பிரதமராக ஆவதற்கு முக்கிய தகுதிகள் உண்டுன்னு சொல்லி அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து ஒரு 10 வருடம் கழித்து மறுபடியும் அவர் வந்து மோடி அவர்கள் வந்து பிரதமராக ஆயிட்டார். இப்போ இதை யோசனை பண்ணி பாருங்கள். வந்து எதை வச்சு சொல்லியிருப்பார்? ஒரு அனுமானத்தின் பேரில் சொல்லியிருக்காரா? அவர்களுடைய செயல்கள், அவர் ஆற்றும் செயல்கள். அவர் வந்து குஜராத்தில் வந்து சிஎம்மாக இருக்கும்போது அவர்களுடைய பணியை வந்து ஆய்வு பண்ணி பார்த்துருப்பாங்க. அவர்களுடைய கடந்த காலத்தினுடைய நிகழ்வே ஊழ்வினை, நிகழ்காலத்தினுடைய வினையே கர்மா. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கர்மானா என்ன, ஊழ்வினை கர்மானா என்ன. அப்போ நம்ம கர்மாவை சரியாக செய்யும் பட்சத்தில் ஊழ்வினை கர்மா சரியாக அமையும் என்றது தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆழமான கருத்து. அதனால்தான் நல்லதை செய்யுங்க. வள்ளுவராக இருந்தாலும் சரி, திருமூலராக இருந்தாலும் சரி, நம்ம வள்ளல் பெருமானாக இருந்தாலும் சரி, அனைத்து யோகி ஞானி சித்தர்கள் பெருமான்கள் அனைவரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நல்வினை ஆற்றுங்கள், நல் சிந்தனை செய்யுங்கள், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் இந்த வார்த்தை தான். அப்போ ஒருவர் இன்று செய்யும் செயல்கள் வந்து கர்மாவாகவும், இதே நாளைக்கு அது ஊழ்வினை கர்மாவாகவும் செயல்படுகிறன்றதை வந்து ஆழமாக இந்த வீடியோவில் பதிவு பண்ணி, இதனுடைய அடிப்படையில் தான் கிரகங்கள் வந்து வளிமண்டலத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வளிமண்டலத்தில் கிரகங்களினுடைய செயல்கள் காரத்துவங்களாக இந்த ஊழ்வினை கர்மா இரண்டையும் அது கூட பொருத்தி, ஆனால் அதை கர்மாவை அளப்பதற்கு அழகு செய்வதற்கு நம்ம மனிதனால் முடியாதுன்றது வந்து நிதர்சனமான உண்மை. இந்த வினைக்கு இந்த செயல்ன்றது வந்து மனிதனால் அழகு செய்ய முடியாத ஒரு விஷயம். அதுதான். அதனால்தான் குழந்தை பிறக்கலையா, இல்லை இவருக்கு திருமணம் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு 100க்கு 110% வந்து நம்மளால் கூற முடியாத போகிறதுக்கு காரணம். ஆனால் ஒரு இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் இந்த வினைகள்லாம் செயல்படும்ன்றதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் அதனால தான் உறுதியாக 100க்கு 110% சில செயல்கள் 90% வரைக்கும் நம்மளுடைய பலாபலன்கள் வந்து ஒன்றி வரும். 10% ஏன் ஆகுதுன்னா, கர்ம வினைகளை ஊழ்வினை கர்மாவை அளப்பதற்கு நாம் இறைவனோடு போட்டி போட முடியாது. இறைவனுடைய அளப்பறிய முடியாத சக்தியை நம்மளால் அளப்பதற்கு நாம் யார்? அந்த அளப்பதற்கு உண்டான கர்மா, அந்த ஊழ்வினை கர்மா அவருக்கு இருக்கும் பட்சத்தில் அதுவும் அமையும்ன்றது தான் இந்த ரிஷிகள்லாம் மாறி இருக்காங்கல்ல. மனிதனாக பிறந்து ரிஷியாக மாறுது, மனிதனாக பிறந்து சித்தராக மாறுது, மனிதனாக பிறந்து மகா பெரும்
காவிய புருஷர்களாக மாறுவதற்கு காரணம் அவர்களுடைய ஊழ்வினை கர்மாவே காரணம் அப்படின்றத ஆழமாக பதிவு பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை சந்திக்கலாம். நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். நன்றி, வணக்கம்.